வணக்கம். இன்னைக்கு சுபாஷ் கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவல் பொங்கல், அதுக்கு கூடவே ஒரு சூப்பர் காம்போ மெதுவடை சட்னி. இந்த அவல் பொங்கல் செய்கிறதுக்கு ரொம்பவே கம்மி டைம் தான் ஆகும். பொங்கல்னு எடுத்துக்கிட்டால் அதோட கன்சிஸ்டன்சி நமக்கு ரொம்பவே முக்கியம். அப்படியே வாயில் வச்சா மெல்ட் ஆகிற அளவுக்கு அதோட கன்சிஸ்டன்சி ரொம்பவே சாஃப்டாக இருக்கணும். அப்படி பார்த்தா ரைஸ் பொங்கலை விட இந்த அவல் பொங்கல் டேஸ்ட்டில் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் இது செய்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியாகவும், அது ரொம்ப கம்மி டைமாகவும் நம்ம சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம இப்போ அவல் பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சிறுபருப்பு 1 கப் அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவு 2 மடங்கு தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா கொலைய வேக வைக்கலாம். ஒரு 3 விசில் வரைக்கும் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பொங்கல் செய்கிறதுக்கு அவல் 1 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். பேன் நல்லா சூடானதும் அதில் நல்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அதை நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதை நல்லா பொறுமையாக வதக்கி எடுத்துக்கணும். இதை நம்ம நல்லா ஃப்ளேம் அதிகமாக வச்சிங்க அப்படின்னா ஈஸியாக அதோட கலர் சேஞ்ச் ஆகிடும். அதனால் அவல் ரொம்ப மெல்லிசான அவலாக இருக்குது அப்படின்னா அதை நல்ல பொறுமையாக மீடியம் டு லோ ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதோட கலர் நல்ல ஒயிட் கலராக மாறும். அந்த அளவுக்கு அதை நல்ல ஒரு கிறிஸ்பியான அவலாக இருக்கிற மாதிரி அதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இந்த அவல் நல்ல திக்கான அவலாக இருக்கலாம், சில நேரம் ரொம்ப தின்னான அவலாக கூட இருக்கலாம். எந்த அவலாக இருந்தாலும் அதை நம்ம பாயில் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன் அப்படின்னா நான் 1 கப் அளவுக்கு தண்ணி ஃபஸ்ட்டு நான் சேர்த்துக்கணும். இப்போ அவல் ரொம்ப திக்கான அவலாக இருந்தது அப்படின்னா நமக்கு அதுக்கு வேகிறதுக்கு இன்னும் கூட ஒரு 1/2 கப் தண்ணி எக்ஸ்ட்ரா தேவைப்படலாம். அதை நம்ம அது வேகிற கன்சிஸ்டன்சியை பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் சேர்த்துருக்க அவல் ரொம்ப தின்னான அவல். அதனால நான் 1 கப்புக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா கொதிக்க விடணும். இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இந்த அவல் நல்லா கொதித்து அது நல்லா வேகும்போது அந்த தண்ணியில் நல்ல ஒரு சாஃப்டான கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும். நான் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அது நேச்சுரலாகவே அந்த கலர் பொங்கலோட கலர் நமக்கு கிடைக்கிறதுக்காக. பட் இது ஆப்ஷனல் தான், நமக்கு தேவையில்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ அவல் நல்ல வேகிற மாதிரி நல்லா மூடி வச்சு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டு அதை நல்லா வேக வைக்கணும். அவல் நமக்கு ஏற்கனவே நல்லா வறுத்துருக்கோம். அதனால் தண்ணி சேர்த்ததுமே அது நல்லா மேஷ் ஆகி அப்படியே குழைவாக குக் ஆகும். இதை நீங்கள் பார்த்தாலே தெரியும். நல்ல தின் அவலாக இருந்தாலும் சரி, திக் அவலாக இருந்தாலும் சரி, நல்லா ஈஸியாக நம்ம அதை வேக வச்சுக்க முடியும். 2 நிமிஷத்துலேயே சட்டுன்னு அது நல்லா வெந்துடும். இப்போ நல்ல குழைவாக வேக வச்சுருக்கிற அந்த சிறுபருப்பையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நீங்கள் பார்த்தாலே தெரியும், கரெக்டான அந்த பொங்கல் கன்சிஸ்டன்சி சூப்பராக வந்துருச்சு. இப்போவே நமக்கு இதில் நீங்கள் சால்ட்டு இதெல்லாம் மட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வாசனை அப்படியே சூப்பராக இருக்கும். நம்ம நெய் சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம இந்த பொங்கலுக்கு ஒரு சூப்பரான ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தேவையான அளவு நெய் இதில் சேர்த்துக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அந்த நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா அதில் சீரகம், முழு மிளகை நம்ம சேர்த்துக்கணும். இந்த முழு மிளகும் சீரகமும் நல்லா பொரியணும். பொங்கல் சாப்பிடும்போது நிறைய பேர் இந்த மிளகை தனியாக எடுத்து வைப்பாங்க. பட் நம்ம இந்த மிளகு நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம சேர்க்க போகிறோங்கிறதுனால அதை நம்ம அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி, பச்சை மிளகாய் ஆப்ஷனல் தான், நான் ஃப்ளேவருக்காக போட்டிருக்கேன். இந்த இஞ்சி நம்ம அந்த நெய்யில் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இந்த முந்திரி பருப்பையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா ஈவனாக ஃப்ரை ஆகணும். கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் முந்திரி சட்டுன்னு கலர் மாறாமல் இருக்கும். இதில் கடைசியாக வாசனைக்காக கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இந்த காம்பினேஷன், அந்த தாளிப்பு இந்த மாதிரி இருந்தால் பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாக இருக்குங்க. இதில் நிறைய பேர் இந்த பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்க்கறது இல்லை பொங்கலுக்கு. பட் இந்த பொங்கல் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கே அது டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த பொங்கலோட கன்சிஸ்டன்சி பாருங்கள். நம்ம ஒரு அரிசி பொங்கல் செஞ்ச மாதிரி தான் இந்த பொங்கலுமே கன்சிஸ்டன்சி இருக்கும். ஒரு சூப்பரான அவல் பொங்கல் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம அதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு பொங்கல்
பொங்கல் சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேங்காய் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அதுக்கு உப்பு, கொஞ்சமாக உடைச்ச கடலை, ஒரே ஒரு துண்டு பூண்டு, தேவையான அளவு பச்சை மிளகாய், இதை மட்டும் சேர்த்துட்டு இதை வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி தண்ணியான கன்சிஸ்டன்சியாலையும் நம்ம அரைக்கலாம். அப்படி இல்லைன்னா கெட்டியாக இருக்கிற மாதிரி கூட நம்ம அரைச்சிக்கலாம். இந்த சட்னி எப்படி செஞ்சாலும் சூப்பராக இருக்குங்க. இதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு தாளிப்பு கொடுத்துக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாய், இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சட்னி ரொம்ப சட்டுன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. நம்மளோட லிஸ்ட்டில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது மெதுவடை. இந்த மெதுவடை வந்து நம்ம ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கிற முழு உளுந்தை வந்து நல்லா மிக்சிலையும் அரைச்சிக்கலாம். அதே இல்லைன்னா நம்ம வந்து கிரைண்டர்லேயும் அரைச்சிக்கலாம். அதோட கன்சிஸ்டன்சி நல்லாவே வரும். மெதுவடைக்கு நம்ம மாவு அரைக்கும் போது நம்ம அதில் தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துடக்கூடாது. ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டாலே போதும். அப்போ தான் அதோட கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். இந்த மெதுவடை மாவு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம தேவையான அளவு உப்பு, நல்ல சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி துண்டு, இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றோட ஒன்று சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா சேர்த்துட்டு இதை நல்லா வந்து நம்ம இதை வந்து கலந்து எடுத்துக்கலாம். இந்த மெதுவடையில் முக்கியமான ஒரு பொருள் வந்து என்னென்னா மிளகுத்தூள். இந்த மிளகுத்தூள் வந்து நம்ம எதுக்கு சேர்க்குறோன்னா, மெதுவடை நம்ம சாப்பிடும்போது நமக்கு நல்ல ஜீரணமாகணுங்கிறதுக்காக நல்ல மிளகுத்தூளையும் அது கூட சேர்த்துக்கணும். அது வந்து முழுசாக நம்ம சேர்க்காமல் இடித்து சேர்த்துக்கணும். இப்போ நான் வந்து இந்த மெதுவடை எப்போ செஞ்சாலுமே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் வந்து சேர்த்துப்பேன். அது எந்த அரிசி மாவாக இருந்தாலும் பரவாயில்ல. பட் அரிசி மாவு சேர்த்திங்க அப்படின்னா அதோட கன்சிஸ்டன்சி நல்லாவே இருக்கும். அதோட நம்ம அதை ஃப்ரை பண்ணும்போது நல்லா அந்த கிறிஸ்பினஸ் நல்லாவே மெயின்டைன் ஆகும். அதை வறுத்து வச்சுட்டு நீங்கள் அதை சாப்பிடும்போது அவுட்டர் லேயர் நல்லா கிறிஸ்பியாகவும் இன்னர் லேயர் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நம்ம தண்ணியில் கையை டச் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாவை டச் பண்ணால் அது வந்து கையில் ஒட்டவே இல்லை. கொஞ்சம் கூட உளுந்த மாவு ரொம்பவே ஸ்டிக்கியாக இருக்கும். நமக்கு கையில் ரொம்ப பிசுப்பாக ஆகும். ஆனால் தண்ணியில் டச் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி உளுந்த மாவை கையில் எடுத்து அதை எந்த சைஸ்க்கு தேவையோ அந்த அளவுக்கு உருண்டையாக எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அதை வடையாக வந்து போட்டு எடுத்துக்கலாம். நல்ல எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேம் டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் வந்து வடை வந்து செய்யணும். அதே நேரத்தில் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா வடை வந்து அவுட்டர் லேயர் ரொம்ப சட்டுன்னு கருகி போயிடும். இன்னர் சைடில் வந்து அதை வந்து கொஞ்சம் கூட வெந்திருக்காது. அதனால் நம்ம நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வந்து எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா வந்து அந்த மாவை எல்லாத்தையுமே நம்ம வடையாக செஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா அந்த மாவு நல்லா ஒப்பி வருது. அந்த வடை வந்து அவுட்டர் லேயர் நல்லா இப்போ வந்து கிறிஸ்பியாக வந்து நமக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த வடை வந்து மெதுவடை வந்து நம்ம போடும்போது பொறுமையாக நம்ம வந்து லோ ஃப்ளேம் டு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு தான் நம்ம வந்து அதை கண்டிப்பாகவே செய்யணும். அதோட கலர் வந்து கரெக்டாக இந்த மாதிரி வரும்போது நம்ம அந்த வடையை எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ப்ராசஸ் எல்லாமே ஓவர். நம்மளுக்கு ஒரு சூப்பரான சிம்பிளான ஒரு பொங்கல் காம்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த பொங்கல் அப்புறம் அதோட சட்னி, அதுக்கப்புறம் அந்த மெதுவடை, இது எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் மறக்காமல் இந்த ஈஸியான ஒரு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக இந்த அவல் பொங்கல் வந்து நம்ம இது வரைக்குமே நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நார்மலான அரிசி பொங்கலுக்கு பதிலாக இந்த அவல் பொங்கல் ரொம்பவே டேஸ்ட்டு நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த டேஸ்ட் வந்து அப்படியே மெல்ட்டிங்காக நம்ம வாயில் வச்சதும் சட்டுன்னு கரைஞ்சி போகிற மாதிரியான ஒரு டேஸ்ட் நல்லாவே இருக்குங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே இந்த டிஷ்ஷை வந்து ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. அதோட என்னோடய சேனலில் இன்னும் நிறைய ரெசிபிஸ் இருக்குது. அதையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே ரொம்பவே பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நண்பர்களுக்கு நன்றி.